கைஸ், ஐம் நிவேதா. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நமக்கு வந்துட்டு 4 டைப்ஸ் ஆஃப் டீத் இருக்குது. ஓகேவா? ஸோ அது எல்லாமே எத்தனை இருக்குது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கிறதா பார்க்க போகிறோம். பேசிக்காக நம்ம பற்களை தொட்டு பார்த்தாலே வந்துட்டு இன்சிசர் இத்தனை இருக்குது, கேனின் இத்தனை இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லிடலாம். பட் ஸ்டில் கொஞ்சம் ஃபன்னியாக பார்க்கலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு இன்சிசர் அப்படின்னா ஒரு பெரிய ஆப்பிள் இருக்குது. ஓகேவா? அதை வந்துட்டு மேலே 4 ஸ்குரில், கீழே 4 ஸ்குரில் வந்துட்டு அதை கடிக்குது. ஸோ கைண்ட்லி பியர் வித் மை ட்ராயிங்ஸ். ஸோ டோட்டலாக 8. ஓகே, அதில் 4 மேலே இருக்குது, 4 கீழே இருக்குது. எல்லாமே வந்துட்டு பர்ஃபெக்டாக பைட் பண்ணுறதுக்கு ஒர்க் பண்ணிகிட்ருக்கு. திங்கஸ் இப்போ நீங்கள் உங்களுக்கு ஆப்பிள்லாம் கிடச்சிதுன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க, முதல்ல இன்சிசார்னால் முன்னாடி இருக்கிற 4 டீத்து, மேலே 4 டீத் இருக்குது, கீழே 4 டீத் இருக்குது, அதில் தான் ஹக் அப்படின்னு கடிப்பீங்க. கரெக்டாக? ஸோ என்ன சொல்ல வரேன்னா, லைக் இன்சிசார் அப்படின்றது அந்த மாதிரி பைட் பண்ணுறதுக்கே ஹெல்ப் பண்ணும். ஓகே, ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. கேனைன் அப்படின்னா உங்களுக்கு வந்து சிங்கப்பல் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில். இப்போ பேசிக்காக ஏன்னா சிங்கத்துக்கு வந்து அந்த பல் பெருசாக இருக்கும். ஓகே, ஸோ டாகுக்கெலாம் பார்த்திங்கன்னா பெருசாக இருக்கும். ஏன்னா வந்து மாமிசத்தெல்லாம் அது வந்து டியர் பண்ணணும். டியர்னு அப்படி கிழிக்கணும். கரெக்டாக? ஸோ அதுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸோ அதுக்காக தான் அந்த கேனின் அப்படின்றது. ஸோ பேசிக்காக அது 4 இருக்குது. 2 அப்பர் 2 லோவர், ஒரு கேசில் இருக்குது, கேனின் கேசில். அதில் வந்துட்டு அந்த கேட்டில் வந்து 2 பூனை மேலே 2 பூனை கீழே இருக்குது. ஸோ பூனைக்கெலாம் கூட அந்த கேனைன் இருக்கும். ஓகேவா? ஸோ 2 cats on the top, 2 cats on the bottom. Tear everything that comes their way. நெக்ஸ்ட்டு ப்ரீமோலார் அப்படின்றது எதுக்காக இருக்குது அப்படின்னா, நல்லா க்ரஷ் பண்ணி கிரைண்ட் பண்ணுறதுக்கு முக்கியமான டீத் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ நல்லா க்ரஷ் பண்ணி கிரைண்டு பண்ணுறதுக்கு தான் ப்ரீமோலார் இருக்குது. 8 டோட்டலாக இருக்குது. ஸோ அதை தான் நான் இப்படி வரைஞ்சிருக்கேன். ஸோ பேசிக்காக அதுதான் அந்த பல்லில் தான் நம்ம வச்சு சாப்பிட்றது எல்லாமே பண்ணுறது. ஓகேவா? ஸோ குட்டி குட்டி ஹாம்ஸ்டர்ஸ் இருக்குது. அது என்ன பண்ணுது அப்படின்னா கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஒர்க். மேலே 4 ஹாம்ஸ்டர்ஸ் இருக்குது, கீழே 4 ஹாம்ஸ்டர்ஸ் இருக்குது. இதெல்லாம் லைக் நல்லா க்ரஷ் பண்ணுது. அந்த பில்டிங்கில் வந்துட்டு மேலே ஒரு சில வேலை இருக்கும்ல, ஸோ அதில் வந்து நல்லா க்ரஷ் பண்ணுது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மோலார் வந்துட்டு 12 டோட்டல். ஓகே, 6 மேலே இருக்குது, 6 கீழே இருக்குது. நான் அதில் என்ன பண்ணியிருக்கேன்னா, விஸ்டம் டீத் அப்படின்னு 4 டீத் இருக்குது. அதாவது நம்ம கடைசியில் இருக்கும். ஓகே, இப்போ வந்துட்டு ரைட் சைடில் மேலே ஒரு டீத்து, ரைட் சைடில் கீழே ஒரு டீத்து, லெஃப்ட் சைடில் மேலே ஒரு டீத்து, லெஃப்ட் சைடில் கீழே ஒரு டீத்து. ஸோ 4 டீத் வந்து விஸ்டம் டீத். ஓகேவா? ஸோ அதுக்கு தான் வந்துட்டு இந்த மாதிரி தந்த வச்ச யானையை வரைஞ்சிருக்கேன். அதை தாண்டி லெஃப்ட் சைடில் மேலே 2, ரைட் சைடில் மேலே 2, லெஃப்ட் சைடில் கீழே 2, ரைட் சைடில் கீழே 2. ஸோ அந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஓகே, ஹெல்ப் வித் த ஹெவியஸ்ட் கிரைண்டிங் டாஸ்க்கு. இது வந்துட்டு இன்னும் ஹெவியாக இருக்கும்ல, அதெல்லாமே நல்லா கிரைண்ட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இன்னும் நல்லா சவைக்க வேண்டியதெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம், ஆட்டோமேட்டிக்காக மோலார் டீத்துக்கு நம்ம கொண்டு போயிடுவோம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இருக்கிறதா நம்ம வந்துட்டு மோலார் அப்படின்றத சொல்கிறோம். அல்லது நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, இன்சிசார், கேனின், மோலார், ப்ரீமோலார் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 8, 4, 8, 12 அப்படின்னு வரும். அது எப்படின்னா, இப்போ வந்துட்டு 8. ஓகே, 8 மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 8ல் பாதி 4, அகெயின் 8 வரும். 8 + 4 வந்துட்டு 12. ஸோ இன்சிசார், கேனின், மோலார், ப்ரீமோலார். ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.